அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விடுதலையை கொடுக்க போகுது. அது எந்த நாள்னா அது என்னங்கிறத வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரீஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். அதே மாதிரி மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னக்காரங்களுக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய 2024 மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் எண்ணிய அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஜெயிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு காரணம் சனி பகவான். சனி பெயர்ச்சி 2023 டிசம்பர் 20ஆம் தேதி நடக்க இருக்க இந்த சனி பெயர்ச்சி தான் முக்கிய காரணம். 1 இல்லை 2 இல்லை 5 ஆண்டு காலமா, கடந்த 5 ஆண்டு காலகட்டமா சனி பகவானுடைய பிடியில் இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. கண்டக சனி 2.5 ஆண்டு, அஷ்டமத்து சனி 2.5 ஆண்டு, டோட்டலா 5 ஆண்டு நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 5 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி நீங்க இருந்தது இப்ப இல்லை. 2018க்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில தொடர்ச்சியா பிரச்சனை. 2023 இன்னைக்கு வரைக்குமே பிரச்சனை தான். ஏன் இவ்வளவு பிரச்சனை, என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் உங்களுக்கு ஜென்ரலாகவே அஷ்டமாதிபதி, 8ஆம் இடத்து அதிபதி. அப்படி உள்ள ஒருத்தர் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருப்பார். சனி பகவான் அதிசாரம் ஆகியும் உங்களுக்கு லாபம் கொடுக்கல. களத்திரஸ்தானத்துல இருந்து திருமண வாழ்க்கையை கெடுத்துட்டார். கிட்டத்தட்ட எந்த ஒரு இடத்திலுமே உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம நீங்க கடந்த 5 ஆண்டு காலம் இல்லை. ஒரு பக்கம் மனவேதனை, ஒரு பக்கம் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு பக்கம் திருமண வாழ்க்கையில பிரச்சனை, ஒரு பக்கம் உங்களுக்குள்ள இருக்கும் போராட்டங்கள் இருக்கு பாருங்க. அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. ரொம்ப ஒரிஜினல் கேரக்டர், பெஸ்ட் கேரக்டரா இருந்தாலுமே ஒரு கட்டத்துல நீங்க வருத்தப்பட்ட விஷயம் யாருக்கும் சொல்ல முடியாது. பிறருக்காக வாழ்ந்த உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள், வேதனைகள் உங்களை புரட்டி போட்டிருக்கும். இப்படி ஒரு டேர்ம் உங்க வாழ்க்கையில திரும்ப வரக்கூடாதுன்னு நீங்க நினைப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் புரட்டி போட்டிருக்கும். கடன் ஒரு பக்கம், கண்டக சனியில 2.5 ஆண்டு. இனிமே அந்த மாதிரியான சம்பவங்களை நான் நினைச்சு பார்க்க கூட விரும்பலைங்கிற லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போயிருக்கும். 2.5 ஆண்டு கண்டக சனிங்கிற பிரச்சனையிலையும் அடுத்த 2.5 ஆண்டு அஷ்டம சனிங்கிற அனல்லையும் மாட்டிட்டு கருகி போயிருப்பீங்க. சொந்தக்காரங்க கிட்ட அசிங்கப்பட்டிருப்பீங்க. உங்க வீட்டுல கை கட்டி வாய் பொத்தி நின்று இருப்பீங்க. உங்க அலுவலகத்துல கூட பேச முடியாம நின்று இருப்பீங்க. உங்க படிப்புல தொய்வு ஏற்பட்டிருக்கும். நீங்க படிச்சதுக்கும் வேலை பார்க்கறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது கூட ஒரு நல்ல செய்தி நமக்கு கிடைக்காதா, ஒரு விடிவு காலம் நமக்கு பிறக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பீங்களே தவிர இப்ப கூட பெருசா நல்ல செய்தி உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனா கவலைப்பட வேண்டாம். வரக்கூடிய டிசம்பர் 20ஆம் தேதி 2023 நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சியின் காரணமா உங்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு நிரந்தரமா போறார். பாக்கியஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா, உங்க வாழ்க்கை மிகவும் பலமானதா மாறும். 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்துல குரு பகவான் அமர்ந்துமே உங்களுக்கு ஒரு விஷயமும் நல்லதா நடந்திருக்காது. ஆனா லாபஸ்தானத்துல 12 ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு நிம்மதி இல்லாம செஞ்சிருப்பார். எதையுமே ஆசை காட்டி நிறைய இடத்துல மோசம் போயிருப்பீங்க. ஏமாற்றம் அதிகம் இருந்திருக்கும். தொடர்ச்சியான மனவேதனை, ஒரு நிம்மதி இல்லைங்கிறத தாண்டி எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாம எந்த இடத்துலையும் சறுக்கல்கள் வரக்கூடாதுன்னு நினைப்போம். ஆனா நிறைய சறுக்கல்களை அனுபவிச்சிருப்போம். அவ்வளோ வேதனைகள், அவ்வளவு வருத்தங்கள் இருந்திருக்கும். மனசளவுல சிறு வழிகள் கூட பெரிய காயத்தை ஏற்படுத்தி இருக்கும். கூட பழகின ஒரு நபரா இருந்தாலும் சரி, அவங்களால நம்ம படுற அசிங்கமும் சரி, நம்ம நினைச்சு பழகின ஒரு நபரால ஏற்பட்ட அவமானமும் சரி, உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு படிப்பினையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் சரி, திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட அசிங்கமும் சரி, உங்க வேலையில ஏற்பட்ட கௌரவ பிரச்சனையும் சரி, எல்லாமே உங்களுக்கு புதிய ஒரு ரணத்தை பல கட்டங்கள்ல கொடுத்திருக்கும். மிதுன ராசி அன்பர்களே,
இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருந்த கேது பகவான் விலகுறார். அதே மாதிரி ராகு 10ஆம் இடமான கர்ம தொழில் ஸ்தானத்துக்கு போகி குரு பகவானும் 11ஆம் பாவகமான லாபஸ்தானத்துல தனிச்ச குருவா இருக்கார். 4 கிரகமும் உங்களுக்கு சாதகத்தின் உச்சத்திலேயே இருக்கு. அதனால 2024 ஆண்டுக்கு அப்புறமா நீங்க என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும், அதாவது 2024 பிறந்ததுக்கு பிறகு நீங்க என்ன விஷயம் செஞ்சீங்கனாலும் உங்களுக்கு 2 மடங்கு வெற்றியையும் கொடுக்கும். மகிழ்ச்சிங்கிற விஷயத்தை தாண்டி மன வேதனைகள் குறையும். ஒவ்வொரு விஷயமா ஒன்றன் பின் ஒன்றா உங்களுக்கு நல்லதா நடக்கும். நீங்க எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு தெளிவா செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் செய்ய முடியும். முதல்ல படிப்புல நல்ல தெளிவு கிடைக்கும். மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆசைப்பட்ட படிப்பை படிக்கணும்னு நினைச்சாலும் சரி, உங்க கோரிக்கைகளும் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏற்பட்ட சிறு சிறு மன வேதனைகளும் மாறும். லைஃப்ல ஒரு நிம்மதி கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த நிம்மதி பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், போட்டித் தேர்வுகளா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். அரசாங்க வேலை தேடி அலையிறீங்க இல்லையா, அரசாங்க வேலை அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக உண்டு. மிதுன ராசி அன்பர்களுக்கு என்னைக்குமே மகரம் விருச்சகம் இந்த 2 ராசி ஒத்து போகவே போகாது. இந்த ராசி அன்பர்களை எப்போவுமே திருமணம் ஆகிறதா இருந்தாலும் சரி அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. எந்த விஷயமா இருந்தாலும் சரி இந்த ராசிக்காரங்க உங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுடைய 10ஆம் வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம். 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு ரிஸ்கான நட்சத்திரம். அதாவது இது கர்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது உங்க சுயஜாதகத்துல எடுத்துக்கோங்க. மீன ராசியில உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருந்தது அப்படின்னா உங்க சுயஜாதகத்துல அந்த கிரகத்துக்கு நீங்க பரிகாரம் பண்ணாலே போதும், பிரச்சனைகள் நிறைய குறைய ஆரம்பிச்சிடும். இதை நீங்க கண்டிப்பா பண்ணி பாருங்க. உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். அதே மாதிரி உங்க ராசி அதிபதி புதன் பகவான். ஸோ புதன் உங்க 1ஆம் வீட்டு அதிபதியும் அவர் தான், லக்னாதிபதி அவர் தான், சுகஸ்தானம் 4ஆம் இடத்து அதிபதியும் அவரே தான். இந்த 4ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ கேது உங்களுக்கு ஏதாவது கெட்ட விஷயத்துல மாட்டி விட்டுருவாரோ, பிரச்சனையில மாட்டி விட்டுருவாரோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். காரணம் என்னன்னா, இந்த ஆண்டின் பிற்பாதியில குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையா கேதுவை பார்க்கறதுனால, அதுவும் தனிச்ச குருவா பார்க்கறதுனால பிரச்சனைகள் குறையும். அதே இன்னொரு விஷயம் என்னன்னா, சுக்கிரன் இந்த ஆண்டு எப்பப்பெல்லாம் பலம் பெறாரோ, அதாவது கடகத்துல எப்ப இருக்காரோ, அதே மாதிரி துலாம்ல எப்ப இருக்காரோ, தனுசுல எப்ப இருக்காரோ, மேஷத்துல எப்ப இருக்காரோ, கும்பத்துல எப்ப இருக்காரோ அப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, காதல் சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப் ஓரியன்டான எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஏன் ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லை அதுல இருந்த ஒரு மன வருத்தங்களாக இருந்தாலும் சரி, கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும் இல்லையா, அதை கூட நம்ம சாதகமாக மாற்றிக்கலாம். இந்த காலகட்டத்தில் இந்த ஆண்டில் எந்த ஒரு பெரிய சிக்கலும் பெருசாக ஏற்படாது. ஆனால் பொருளாதாரத்தில் கவனம் தேவை. அகலக்கால் வைக்கக்கூடாது. உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் சற்று அக்கறை எடுத்துக்கணும். எந்த ஒரு உடல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, மருத்துவ ஆலோசனை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு ராகு ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கார். ராகு ஒரு ஜாதகத்தில் எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து தான் ஜாதக கட்டம் மாறும். இப்போ மகரத்தில் இருந்த சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையா இவ்வளோ நாளாக என்ன செஞ்சுட்டு இருந்தார்னா ராகுவை பார்த்துட்டு இருந்தார். இப்போ கும்பத்துக்கு சனி பகவான் வருவதால ராகு பகவானுக்கு சனி பகவானுடைய பார்வை கிடையாது. சனி பார்வை இல்லாததுனால இனிமே உங்களுக்கு பல விதங்களில் ராகு பகவான் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். எந்தெந்த விஷயங்களால ரொம்ப கஷ்டம், எந்தெந்த விஷயங்களால உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை அப்படின்னு இருந்ததோ அத்தனை விஷயத்தையும் சரி பண்ணி உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சியை விட வைப்பார். மேலும் இந்த ஆண்டின் பிற்பாதியில அரசாங்க தேவைகளும் சரி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகளும் சரி நிச்சயமா கிடைக்கும். சொசைட்டில ஒரு பெரிய லெவலுக்கு கண்டிப்பா வருவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரோட்டரி கிளப்பாக இருக்கட்டும், ஏனைய எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே சாதகமாக இருக்கும். உங்களுடைய குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வருமானமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழில் முதலீடுகளாக இருந்தாலும் சரி,
கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எதிலுமே ஒரு நல்ல முன்னேற்றம்ங்கிறது நிச்சயம் இருக்கும். 5 ஆண்டுல ஒரு சீட்டு கட்டு சரியிற மாதிரி எப்படி உங்க வாழ்க்கை சரிஞ்சு போச்சோ, அதே மாதிரி 5 நிமிடத்துல அதே சீட்டு கட்டு தானா உட்கார்ந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அமைப்பு உண்டு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, நிறைய முயற்சி எடுக்கணும், நிறைய இறை வழிபாடு செய்யணும். நம்ம சந்தோஷங்களை அதிகமா உருவாக்கிக்கிட்டீங்கன்னா நிச்சயமா ஆனந்த பூங்காற்றை நீங்க சுவாசிப்பீங்க. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மிதுனத்துக்கு அவ்வளவு பாசிட்டிவான டைம் இது. இந்த நேரத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க, விட்டுறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால வியாபாரம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, வெளிநாடு சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல குழந்தை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, படிப்புல முன்னேற்றம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, ஏன் அரசியல்ல மேல வரதா இருந்தாலும் சரி, அலுவலகத்துல பதவி உயர்வு கிடைக்கணுமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே ஒரு முன்னேற்றம் நிச்சயமா உங்களுக்கு உண்டு. இந்த ஆண்டு முயற்சி செஞ்சு பாருங்க, வெற்றிங்கிறது 2 மடங்கு இல்ல 3 மடங்கா இருக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.